மஇகவின் நீண்டகால வளர்ச்சி, காலத்துக்கு ஏற்ற சீரமைப்பு முயற்சிகளை செயல்படுத்துவதற்கும் மற்றும் தொடர் முன்னேற்றத்திற்கான இலக்கை அடைவதற்கும் கட்சியின் தேசிய தலைவரின் 3 தவணை பதவிக்கால வரம்பு ஒரு தடையாக உள்ளது. எனவே கட்சியின் அந்த அரசியல் விதி 58.2A சட்டத்திருத்தம் செய்ய வேண்டும் என்று 78வது ஸ்லாங்கூர் மாநில பேராளர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில மஇக துணைத் தலைவர் டத்து ரவிச்சந்திரன் தெரிவித்தார். தற்போதைய மஇகவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கட்சியின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களில் மிக திறமையானவர். கட்சி தலைமைத்துவத்திலும் மற்ற எல்லா நிலையிலும் நிலைத்தன்மையையும் வளர்ச்சியையும் கொண்டு வந்துள்ள அவர் தொடர்ந்து பதவி வகித்தால் கண்டிப்பாக கட்சி மேலும் வலுவடையும் என்றார் ரவிச்சந்திரன். இந்த தீர்மானத்துடன் மற்ற தீர்மானங்கள் குறித்தும் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மஇகவின் 78வது ஸ்லாங்கூர் மாநில உடைய பேராளர் மாநாட்டில் 4 தீர்மானங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். முதல் தீர்மானம், கட்சியினுடைய தேசிய தலைவர்களையும் துணைத் தலைவர்களையும் ஏகமனதாக தேர்வு செய்தமைக்கு மாநில மஇக அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றது. இரண்டாவது தீர்மானம், வருகின்ற பொதுத் தேர்தலில் மாநில மஇகவினுடைய எதிர்காலத்தை முன்னில் வைத்து தேசிய மஇக மற்றும் மத்திய செலவை யாரோடு இணைந்து தேர்தலில் பங்கு கொள்வது என்பதனை முடிவு செய்வதற்கு மத்திய செலவுக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்குகின்ற தீர்மானமாக இடம்பெற்றிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானம், மஇக நடைமுறை இருக்கின்ற 58.2 இந்த சரத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை இந்த மாநில மஇக வாயிலாக தேசிய தலைவருக்கு, தேசிய துணைத் தலைவராகிய தீர்மானக்குழு தலைவர் டத்து ஸ்ரீ சரவணனிடமும் மத்திய செயலரிடமும் நாங்கள் இந்த பரிந்துரை செய்திருக்கின்றோம். இந்த 58.2 சரத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று மத்திய செயலரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனிடையே நேற்று ஸ்லாங்கூர் மாநில மஇக தலைவராக டத்தோ சங்கர் ஐயங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியில் அடுத்த தலைமுறையினர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் இலக்காகும். அதன் அடிப்படையில் முன்னாள் ஸ்லாங்கூர் மாநில மஇக தலைவர் MV ராஜாவுக்கு பாராட்டை தெரிவித்து புதிய தலைவராக டத்தோ சங்கரை மஇகவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் அறிவித்தார். இந்த மாநாட்டின் வாயிலாக இருக்கின்ற ஸ்லாங்கூர் மாநில தலைவர்கள் ஒரு புதிய புத்தெழுச்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் 2 தவணைகள் மாநில தலைவராக சேவையாற்றிய MV ராஜா அவர்களுக்கு கட்சியினுடைய தேசிய தலைவர் சார்பிலும் மத்திய செயலர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற கோத்தராஜா நாடாளுமன்றத்துடைய தொகுதி காங்கிரஸ் தலைவர் சங்கர் ஐயங்கார் நிச்சயமாக இன்னும் மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். வருகின்ற 3 ஆண்டுகள் நமக்கு சவால் மிகுந்த ஆண்டுகள். ஆகிய புதிய பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு சங்கர் ஐயங்கார் தலைமையில் மிகச்சிறப்பாக செயலாற்றுவதை கட்சி எதிர்பார்க்கின்றது. புதிய தலைவராக பதவியேற்ற டத்தோ சங்கர் ஐயங்கர் ஸ்லாங்கூர் மாநிலத்தை சிறப்பான முறையில் பல நடவடிக்கைகள் மூலம் வழி நடத்துவேன் என கூறினார். முதலாக நான் தான் ஸ்ரீ SI விக்னேஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இந்த நம்பிக்கை ஸ்லாங்கூர் மாநிலத்தை ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோடனே அவர் நம்புகிறாரு. அதுக்கு ஒரு இளைஞர் தான் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் திட்டம் என்னென்ன திட்டம் இருக்குன்னு அவர் துணைத் தலைவர் சொல்லிட்டாரு, தேசிய துணைத் தலைவர். அதே வகையில் என் சக்திக்கு இந்த மாநிலத்துக்கு மஇக மாநிலத்துக்கு கண்டிப்பாக நான் அவருக்கு ஒரு தூணா நின்று நான் அவருக்கு எந்த அவர் திட்டத்திலெல்லாம் இந்த மாநிலத்தை செஞ்சு வைப்பேன். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வகையில் 22 தொகுதி இருக்குது ஸ்லாங்கூரில். இந்த 22 தொகுதி தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ தொகுதி அளவில் நான் போய் அவங்களுக்கு உதவி செய்வேன். ஸ்லாங்கூரில் மஇகக்கு எந்த கட்டடமும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதே வகையில் அவர்கிட்ட சேர்ந்து ஆலோசனை வாங்கி கண்டிப்பாக என்னோட டேர்ம் இருக்கிற வரைக்கும் எது முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அந்த திட்டத்துக்கு நான் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பேன். நேற்று அம்பாங்கில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் மஇகவின் பேராளர்கள் மாநாட்டில் 650க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.